உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில யார் ஒருத்தங்க பிறந்திருந்தாலும், உங்களுக்கு பொருளாதாரம் வந்து எப்பொழுதும் வந்து தொய்வில்லாம சிறப்பா இருக்கணும்னா, சில வழிமுறைகள்லாம் இருக்குங்க. அது என்னன்னா, உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு எனர்ஜி குடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம், கொய்யா பழம், அ நாவல் பழம், மாங்கா, அ அது மட்டும் இல்லாம, பால் சார்ந்த உணவு. பாலு, தயிரு, மோரு, வெண்ணெய், நெய்யி இதெல்லாம் எது எது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சிறப்பா இருக்கும். ஏன்னா, அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து எனர்ஜிய குடுக்கக்கூடியவை இந்த பொருட்கள்லாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அரளி மரம், வேல மரம். இதுங்களுக்கு இது எங்க பார்த்தாலும் இந்த மரத்துங்களுக்கு வந்து தண்ணி ஊத்தலாம். இல்ல அந்த மரத்தடியில போயிட்டு உட்காரலாம். வேல மரம்லாம் கொஞ்சம் முள்ளு இருக்கும் பார்த்துக்கங்க. இருந்தாலும் அந்த எனர்ஜி நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது கிட்ட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தாலும், அந்த இல்லன்னா அந்த குச்சிங்கள வந்து அ ஒரு 2 அடி, 3 அடி ஒடிச்சு அத கூட வீட்ல கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கான பட்சின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள். கிழுவைங்கிற ஒரு பட்சியும், பருந்து. இந்த 2 பறவைகளையும் இவங்க வந்து படம் போட்டு வச்சு பார்த்துன்னு வரணும். இல்ல உங்க ப்ரொஃபைல் பிக்சரா கூட உங்க மொபைல்ல வச்சுக்கலாம். ஏன்னா பாக்கெட்ல கூட இந்த படத்த போட்டு வச்சுக்கலாம். உங்க விசிட்டிங் கார்டுல போட்டு வச்சுக்கலாம். உங்க ஆஃபீஸ் டேபிள்ல வைக்கலாம். வீட்ல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எனர்ஜி குடுக்கக்கூடிய அதான் இந்த பருந்தும், கிழுவையும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயத்துல சில நீங்க கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உறுதியா வந்து இந்த பொருளாதாரம் வந்து கண்டிப்பா எப்பவுமே சிறப்பா இருக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.